சீமான் பிரபாகரன் முன்னிறுத்தான் அவரோட அரசியல முன்னிறுத்துறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமான் அவங்க பாத்தீங்கன்னா உண்மைக்கே பல இதுகளை கலந்து வந்தவர், ஒரு கிராமத்துல வந்தவர், ஒரு விவசாயம் பண்ணக்கூடியவர், நல்ல அனுபவப்பட்டவர். அவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை முன்னிறுத்துவது இலங்கை வரலாற்றை அவர் படிக்கணும். சரிங்களா? ஈழம் அக்காலத்துல இந்தியா வம்சாவளி சொன்னாலே அது தேவரா இருக்கட்டும், நாடா இருக்கணும், பறையரா இருக்கணும், சக்கரம் எவனும் உள்ள வர முடியாதுதான் அவங்களோட அரசியல் விதிகள் இருந்தது. அப்படித்தான் அவங்க செயல்பட்டாங்க. நம்ம அந்த ஊர்ல வேலை கூட நம்ம யாருமே போக முடியாது. சீமான் அது தெரியுமா? சீமான் தமிழ் தேசியம் அப்படின்னு வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் இளைஞர் அடையாளம் சொல்றது மிகப்பெரிய கொடூரமான ஒரு சம்பவம். சரிங்களா? இளைஞர் வாழ் இந்தியா வம்சாவளிக்காக 60 வருஷம் போராடியவர், தமிழ்நாட்டில் பிறந்த புதுவூர்ல பிறந்த தொண்டமான் தான் 60 வருஷம் போராடி இந்தியா வம்சாவளி மலையேற்றத்துக்கு உரிமை வாங்கி கொடுத்த இன்றைக்கு வரை அந்த மக்கள் பெரிய அளவுக்கு இருக்கிறதுக்கு தொண்டமான் தான் காரணம் தவிர பிரபாகரன் காரணம் இல்லை. அதனால்தான் சொல்றேன், ஈழ வேற, இளைஞர் வாழ இந்தியா வம்சாவளிகள் வேறு, உங்களோட அரசியல் வெவ்வேறுவா இருக்கும். புரியுங்களா? அதே மாதிரி சீமான் பாத்தீங்கன்னா நான் விமர்சனம் பண்ண விரும்பல. சரிங்களா? ஏன்னா சீமான் இன்னும் பல விஷயங்களை கடந்து வரணும். அவர் பேசுற வரலாற்றெல்லாம் ஓகே எல்லாமே பேசி வராது. நாங்க அதை வர வைக்கிறோம், தமிழ் முறையில வர வைக்கிறோம். அதே நேரத்துல சீமான் பாத்தீங்கன்னா பெரியார 10 வருஷம் பயணித்து வந்தவர். பெரியார பயணித்து வர ஒரு தலைவரோட வரலாற்றை படிக்கணும். பெரியார் யாரும் படித்திருக்கணும். படிக்காம நம்ம வழிபாட்டு, சிவத்து வழிபாட்டு, முருக வழிபாடு, நம்ம வழிபாட்டை 10 வருஷம் பெரியாரோட கொள்கை எடுத்துக்கொண்டு எவ்வளவு தூரம் கேவலமாக பேசியிருக்கான்னு சொல்லி எத்தனையோ வானிலை இருக்கு, நீங்க அதை பார்த்துருப்பீங்க. ஆனா இன்னைக்கு அவர் இன்னைக்கு பெரியார ரொம்ப இதா பேசி வராரு. அவரு பேச முந்தே பெரியார் யாரு, நாங்க கம்சர், அதாவது சென்னை கம்சர் ஒரு புகார் கொடுத்திருக்கிறோம். பெரியார் என்னென்ன தமிழுக்கு இடையூறு படுத்தினாரு, வைக்கப்படுத்த பெரியாருக்கு என்ன பங்கு இருக்குது, யுனெஸ்கோ விருதுல என்ன இருக்குது அப்படி சொல்லி சில விஷயங்கள்ல நம்ம ஃபுல்லாவே ஒரு புகார் மனு கம்சாப்ட கொடுத்திருந்தோம். அதுல பாரதிய தலைவர் ஆர்டி பிரபவங்க, இந்து பறையர் முன்னேற்ற கழக ராயசேவங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு புகார் மனு கொடுத்த பெரியார் பெரியாரோட வரலாற்றை ஆய்வுக்கு உட்படுத்த சொல்லி பாரு கொடுத்தோம். 22 மாசம் 2021 ஒரு புகார் மனு கொடுத்திருக்கோம். புரியுங்களா? சீமான் இன்னைக்கு தான் பெரியார் எதிர்க்கிறார். புரியுங்களா? அப்ப சீமார் நம்ம திமுகவோ அதிமுகவோ அரசியல் கட்சி விமர்சனம் பண்ணதில்லை. ஆன்மீக எதிர்ப்பாளர்களை பாத்தீங்கன்னா ஆன்மீக எதிர்ப்பாளர்கள் இந்த பெரியார் கும்பல்கள். ஆன்மீகம் சொல்றது சிவத்தை வழிபாடு, தமிழோட வழிபாடு, உலக தமிழ வழிபாடு எவ்வளவு கீழ்த்தனமா பேசியிருப்பாங்கன்னு சொல்ற விஷயத்த நம்ம அறியப்பட வேணும். எவ்வளவு நம்ம மனம் இருப்போம். இந்த சிவத்து வழிபாட்டு எவ்வளவு கேவலம் இந்த பெரியார் கும்பல்கள் பேசினாங்க. இந்த பெரியார் கும்பல்கள் யாருன்னு சொன்னா தமிழ்நாடு வேற இந்தியா வேறுன்னு பிரித்து பார்க்கக்கூடியவங்க. இது மிகப்பெரிய ஆபத்து அமைஞ்சிடும். காலங்களோட மிகப்பெரிய ஆபத்து நடந்துவிடும். ஏன்னு சொன்னா இந்த கும்பல் தான் வேலுப்பிள்ளை பிரபாகரனை முன்னிறுத்துறாங்க. இந்திய தேசியவாதிகள் யாரும் முன்னிறுத்துறது இல்லை, பிரிவினவாதிகள் தான் முன்னிறுத்தி தந்த அரசியல் லாபத்துக்காக முன்னிறுத்தி வர்றாங்க. இது மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அழிவை உருவாக்கும் வருங்காலத்துல. அதனாலதான் எச்சரிக்கிறோம். விடுதலை புலியோட வேலுப்பிள்ளை பிரபாகரன் படமும் விருப்பம் பேனர்ல போடுறது, வால் போஸ்டர் இதெல்லாம் போடுறதெல்லாம் தடை விதிக்க வேணும், அரசு விதிக்க வேணும்.